அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சோஸ்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். நல்ல இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. சோஸ்திரம். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இயேசு ஒரு வசனத்தை சொன்னார். எவனாகிலும் படிக்கிறியா? எவனாகிலும் எவளாகிலும் எவனோ எவ்வளோ அது நீயோ நானோ. படி 23வது வசனத்தை. 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே ஆகுமா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொல்றாங்களே, என்ன அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னானா? இந்த மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து மலை பார்க்கணும். மலையை பார்த்து பயந்துன்னுக்குது. சோத்திரம். மலையை காட்டுறோம் பாரு. எந்த மலை? எவ்வளோ பேர் மலை பாரு. சோழவரம் மலை தெரியலையா? இந்த மலையை என்ன பண்ணுமா? பெரிய தடையை உண்டு பண்ணிக்குது வாழ்க்கையில். ஆமாம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து மலையே பெயர்ந்து அந்த மலை பெயர்ந்துன்னு என்னது? அந்த இடத்துல பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஆமாம். இதயத்தில் சந்தேகமே படக்கூடாதான். ஆமாம். மழை பயந்து போன்னு சொல்லிட்டு உள்ளத்தில் இதெல்லாம் எங்கேருந்து பயந்து போகுது, இதெல்லாம் எங்கேருந்து, இந்த தடெல்லாம் எங்கேருந்து போக போகுது உள்ள சந்தேகம் இருந்தாக்கா பெயராதுன்றதான் நினைப்போம். என்ன தான் வாயில் அறிக்கை பண்ணால் ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணாலும் இதயத்தில் வெளியே சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கா, நீ என்ன தான் வெளியில் ஜபம் பண்ணுவாங்க. சில பேர் வெளியே ஜபம் பண்ணாங்கன்னா அப்படியே மைக்கு கொடுத்தாங்க அப்படி பண்ணுவாங்க. உள்ள ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கும். அவங்க ஜெபிச்சதுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு அற்புதம் நடக்காது, ஒரு அடையாளம் நடக்காது. ஏன்னா இதயம் ஃபுல்லாக சந்தேகம். அதனால் மலையும் பயந்து போல, காரியமும் வாய்க்கல. ஆனால் இதயத்தில் சந்தேகப்படாமல்னா, இதயம் எப்படின்னா சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இதயம் ஃபுல்லாக விசுவாசம். விசுவாசம்னா என்னது? இயேசு. சந்தேகம்னா பிசாசுன்னு அர்த்தம். இதயத்தில் பிசாசு வச்சுக்கிட்டு மலையே பயந்து போ, மலையே பயந்து போ, மலையே பயந்து போகாது. இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் மலை. மலைன்னா என்ன சொல்கிறாங்க? உண்மையாகவே மலை தான். ஆமாம். இயேசு செங்கடல் நிற்குது. செங்கடல் கூட பலந்து விடுறாரு பழைய ஏற்பாட்டிலம்மா. ஒரு வேளை மலையே பயந்து மோசே கடலை பலந்து வழி விட்ட மாதிரி ஒரு மலையை அப்படியே பயந்து சமுத்திரத்தில் தள்ளிவிட்டு போக செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இல்லை. மலை பயந்து சமுத்திரத்தில் போன மாதிரி. ஆனால் கடல், செங்கடல்னு ஒரு பெரிய கடல், செங்கடலை பொலந்து
அதில் வழி வந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது பாரு மலையை கூட இப்போ அப்படியே பெய்ந்து தடையை நீக்கிறதுக்கு கூட ஆண்டவரால் முடியும்னு அர்த்தம். புரியுதா? ஆமாம். அப்புறம் சூரியனை நிறுத்தினான்னு சொல்லப்படுது. யோசுவா ஒரு பகல் முழுதும் சூரியனை பார்த்து யோசுவானா சூரியனே நில்லு, சந்திரனே நில்லுன்னு சொல்லி சந்திரனே சூரியன் நிற்க வச்சான்னு வேதத்தில் சொல்லிட்டா இல்லையாம்மா? அவ்வளோ பெரிய சூரியனை ஒரு 24 மணி நேரம் நடுவானத்தில் நிற்க வச்சுட்டான். அப்படி போட்டுக்குது இல்லையா பைபிளில்? இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா, இந்த சூரியன், சந்திரன், மலை, சமுத்திரம் இதெல்லாம் தேவனால் உண்டானது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு மனுஷன் பேசினான்னா அப்படியே நிற்கும். சூரியனும் நிற்கும், சந்திரனும் நிற்கும். ஒரு பகல் முழுது நிற்கான். ஆமாம். சரித்திர ஆசிரியர்கள்லாம், பூலோக ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாள் ஏதோ எக்ஸ்ட்ராவாக தான் உலகம் உண்டானது. சயின்டிஸ்ட்டுங்க, விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், ஒரு நாள் எங்கேயோ அடிபடுது, ஒரு நாள் ஏதோ மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்த்தா எங்கடான்னு பார்த்தா இந்த பைபிளில் யோசுவா என்ற அந்த இஸ்ரேல் யுத்தம் பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கிறதுக்காக மாலை இரவு வந்துட்டாங்க, தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் சூரியனை பார்த்து நடுவால் நில்லுன்னு கட்டளை பைபிள் போட்டுக்குதா இல்லையா? யோசுவா 11ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டுக்குது. அந்த சம்பவத்தை வாசித்த பிறகு தான் அந்த விஞ்ஞானிங்க பைபிள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த ஒரு நாள் இந்த இடத்துல தான் ஒரு நாள் ஒரு பகல் முழுதும் சூரியன் நடுவானத்திலே சம்பாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்க யுத்தம் செய்து அந்த எதிராளிகளை, அந்த கானானி ஜனங்களை, கானானி ஆவிகளெல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த சூரியன் கீழே இறங்கவே இல்லை. ஏன்னா சூரியனை பார்த்து சூரியனே நில்லுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்கிறான் யோசுவா. அப்போ சந்தேகம் இருக்குமா அவனுக்கு? சந்தேகப்படாமல் சொல்லிக்கிறான் பாரு, அதுதான் மேட்ரு. சந்தேகம் இதுவாக நிற்கிறதாவது இதுவாக போகிறதாவதுன்னு இப்படி ஏகப்பட்ட சந்தேகத்தை உள்ளத்தை வச்சுக்கினேன். சூரியனே நில்லு, சந்திரனே நில்லு, மலையே பெய்ந்து போ, கடலே போலன்னா எங்கேருந்து போலக்கிறது? இதயத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம்னா சந்தேகம், கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது சந்தேகம் மட்டும் கிடையாது. சில பேர் கவலைப்படுவாங்க, இதயத்தில் ஏகப்பட்ட கவலை. முன்னாலே மழை போல தடை. மழைன்னா என்னம்மா? மழை ஏன் பயந்து போச்சா? அது ஒரு தடையாக்குது. அது அந்த தடையை நீக்கிறதுக்கு தான் பயந்து சமுத்திரத்தில் போயினா தான் அந்த தடையை நீக்கி அடுத்த கட்டத்துக்கு நீ போக முடியும். அப்போது வியாதி கூட ஒரு தடையாகுது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. பண கஷ்டமும் ஒரு தடையாகுது. வேறு என்ன தடையாகுது? பாவம் ஒரு தடையாகுது. வியாதிகளெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி தடைங்க. சாபம், பாவம், மரணம், தரித்திரம், வியாதி, கடன் தொல்லை இதெல்லாம் ஒரு தடை. அடுத்த முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, தாண்டி போக முடியல, பிரச்சனை. அப்போது இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகிற மாதிரி உன் பிரச்சனை கூட நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகிற மாதிரி சமுத்திர பாதாளத்தில் அடைக்கிறதுக்கு வியாதி தடை, பாவ தடை, மரண தடை, தரித்திர தடை, பாதாள தடை இதெல்லாம் பயந்து போனோம்னா இதயத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம்னா என்னது? சந்தேக பிசாசுமா? ஆமாம். அதாவது ஆக மொத்தம் மழை பயந்து போகும். சந்தேகம் இருந்துச்சுனாக்கா ஆசீர்வாதம் மழைலாம் பயந்து சமுத்திரத்துக்கு போயிடும். விசுவாசின்னா சாப மலை, அவிசுவாசம் எல்லாம் பயந்து போயிடும். ஆக மொத்தம் மழை பயந்து போயிருந்தாங்க இது எல்லாருக்கும். இதையும் ஃபுல்லாக சந்தேகமாச்சுன்னா என்னம்மாவும்? கடவுள் மலை மாதிரி ஆசீர்வாதம் வச்சுக்கிறார், அதெல்லாம் பயந்து போக வச்சுக்கிற. இதையும் ஃபுல்லாக விசுவாசினா பிசாசு மழைலாம் சாப மலை, வியாதி வரும் தண்டெல்லாம் போயிடும். ஆக மொத்தத்தில் இதயத்தை விசுவாசமாக வச்சுக்கணும். விசுவாசம்னா என்னது? விசுவாசத்தை தூக்குற முடிக்கிறமாக இயேசு. என் இதயத்தில் இயேசு இருந்தாக்கா என் இதயத்தில் சந்தேகமே இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த இயேசுவை தேவனுக்கு செலுத்தணும். யாருக்கு செலுத்தணும்? அந்த இயேசுவே தேவனுக்கும் என் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் இயேசு குத்தன்னு வச்சுக்கோ. அங்கே சந்தேகமே கிடையாது. இதயத்தில் சந்தேகம் ஏன் வருது? எங்கே பார்த்தாலும் கசப்பு, எங்கே பார்த்தாலும் பார்க்க என் பங்காளி எனக்கு விரோதமாக செயல்பட்டுட்டான், அவன் மேலே வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் இருந்தால் தான் ஏகப்பட்ட சந்தேகம் இந்த இதயத்தில். அப்போ இங்கே என்ன சொல்லி, இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்போ இதயத்தில் சந்தேகமே வரக்கூடாதுன்னா இதயம் ஃபுல்லாக மன்னிப்பு, அன்பு, இரக்கம், தேவ நீதி உயிர்த்ததில் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இப்போ சொல்லும் போதே பாரு, இந்த சந்தேக பிசாசு அசுத்தாவிலாம் ஓடி பசுத்தாவிலாம் வந்துடும் இதயத்தில்.
இதயத்தில் வந்து மழை பயந்து போகுது பாரு, வியாதி வரும் திருப்பத்தில் எல்லாம் சுத்தாவிலாம் பயந்து போகுது. இந்த இயேசு அப்படிப்பட்ட ஆளாக இருந்தார். இயேசுக்குள்ளே சந்தேகம் இருந்திருக்குமா, பயம் இருந்திருக்குமா? ஏன் இருந்துச்சு அவருக்கு இதயத்தில் சந்தேகம், பயம், கவலை, வெறுப்பெல்லாம் இல்லை. அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவரே இல்லை. அவர் ஜீவ இதயம். அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கும் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க, ஒரு ஆள் பாய்க்கூடாம. இதயம் ஃபுல்லாக ஜீவன் தாங்குது, விசுவாசம் தாங்குது. அதனால் இயேசு போய் இடத்துல நின்னாங்க, எல்லா தடையும் நீங்கி போகுது. குஷ்ரோகி தடை நீங்கி போகுது. குட்டு கண்ணு நீங்கள் நல்ல கண்ணு திறந்தது. இதெல்லாம் தடை தானம்மா மனுஷனுக்கு. செவிட்டு காது போய் காதில் கை வச்சாக்கா செவிட்டு காது தடை நீங்கி போகுது. முடவன் எழுந்து நடக்கிறான். ஏன்னா இதயத்தில் சந்தேகமே இல்லை. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக என்ன கொடுக்குறான்? ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து சந்தேக பிசாசையே துரத்திடுறாரு. சந்தேகம் போனதுமே பிசாசும் பயந்து போயிடுறான் சமுத்திர பாதாளத்துக்கு. இல்லைங்களா? அப்போ லேகியோன் பிசாசுக்குள்ளே 2000 பிசாசு இருந்துச்சு. 2000 கவலை அவனுக்கு. கவலை, பயம், வெறுப்பு தான். பிசாசு மேலே பிசாசு. ரொம்ப சந்தேகப்படுறாள், ரொம்ப பயப்படுறாள், ரொம்ப கவலைப்படுறாள். ஏகப்பட்ட தடைகளால் சூழப்பட்டிருப்பாங்க. எங்கே போனாலும் வாழ்க்கை தடையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். வியாதி தடை, மரண தடை, தரித்திர தடை, அவமான தடை, அசுத்தாவி தடை, பிரச்சனை உள்ள ஆளாகவே இருப்பான். ஏன்னா இதயம் ஃபுல்லாக சந்தேகம். ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை. இதயம் ஃபுல்லாக எங்கள் விசுவாசமே இல்லையா, இயேசுவே இல்லை. அவனுக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்து சூழ்ந்து மலையாக வந்து நிற்கும் அவனுக்கு. இங்கே பாரு மலை எப்படி இருக்குது, சோழவர் மலை தெரித்த மலை. இந்த மலை மாதிரி தடை மலையை தாண்டி போக முடியுமா நீ? இந்த மலையை தாண்டி போனால் தான் நீ லக்க அடைய முடியும். இந்த மலை மாதிரி தடை நிற்குது. இது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த மலை என்ன ஆயிடுமா? அந்த மலை பெயர்ந்து அவன் சொன்னபடியே சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிடுமா? புரிஞ்சிச்சா, புரியலையா? அப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்கிற தடை, மரணம், பாதாளம் என்கிற தடை. பாதாளம் மரம் மாதிரி ஆதாமுக்குள்ள பிறந்தவனுக்குள்ள ஆதாமின் சிந்தை மரணம் போட்டுக்குதா இல்லையா? மரணம் என்ன? பாவமே ஒரு மரண சக்தி தான். பாவத்தின் சம்பளம் மரணம். இதெல்லாம் மலை மாதிரி சூழ்ந்துக்குதுமா உன்னை சுற்றி. என் ஆதாமுக்குள்ளே பிறக்கும்போது இப்போ ஏசு ஏற்றுக்கிட்ட ஆதாம் வழி, ஆதாமுடைய மனநிலை நன்மத்தையுமே கொஞ்ச நேரமில்ல அந்த இடத்துல எப்படி திட்டியிருந்த ஜனங்களை பார்த்தா திட்டுறது, சபிக்குது, கோவப்படுறது, எச்சில் படுறது, இதெல்லாம் இருக்குது இதயத்தில். உடனே ஏகப்பட்ட மலை வந்து சூழ்ந்து விட்டேன். பிசாசு மலையாக பிரச்சனை கொண்டு வந்துடுறான். இதில் பேர் சொல்கிறாங்க என் பிரச்சனை மலை போல இருக்குதுன்றாங்களே. என்ன என் கடன் தொல்லை மலை மாறிக்குது, என் புருஷன் எனக்கு மலை மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ இந்த மலையெல்லாம் பயந்து போனோன்னா நீ என்ன பண்ணா? இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தில் இயேசு இருக்கணும். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும், ஒரு ஆள் பாய் கூடாமல். அப்போ இதயத்தில் சந்தேகமே இல்லை. முழு உலகத்தில் ஒரு ஆளுக்கு இப்போ என் மேலே ஒரு வெறுப்பும் கஷ்டமாக்குறேன்னு வச்சுக்க, புருஷன் மேலேயே புருஷன் எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணான், புருஷன் மேலே வெறுப்பும் கஷ்டமாக இருந்தால் இதயத்தில் சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஜப கூட்டத்துக்கு போனேன், எந்த ஜப கோபத்துக்கு என்னால் அந்த பிரச்சனை தெரியாது. அந்த சந்தேக பிசாசு இதயத்தில் வந்து உட்காந்து எந்த தடையும் நீக்கி போடாது. புரிஞ்சிச்சா, புரியலையம்மா? அதனால தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில். ஆமாம், இயேசு போனால் எல்லா தடையும் நீங்கி போகுது. ஏன்னா இயேசு வந்து அவர் நன்மத்தை மாதிரி எத்தக்கவர் கிடையாது. இயேசு ஃபுல்லாக இதயம் ஃபுல்லாக அன்பு, ஜீவ ரத்தம் தாங்குது. தேவனுக்கும் பிதான்னு ஜீவனை கொடுக்குறாரு. நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம் தான் கொடுக்குறாரு. சபிக்குன்னு கொடுக்குறாரு, பகைக்குன்னு கொடுக்குறாரு, சத்ருக்களை சிநேகிக்கிறாரு. அந்த சந்தேகத்துக்கே இடம் கொடுக்க மாட்டார் பார் இயேசு. ஆனால் அவர் போய் நின்னா பிசாசெல்லாம் பயந்து போகுது, வியாதியெல்லாம் பயந்து ஜீவ ரத்தத்துக்குள்ளே வந்தால் தான் சந்தேகம் இல்லாத இதயம். நன்மை தேமல் என்ன தான் நீ எந்த நாளும் சந்தேகத்தை என்ன? அது நன்மை தேமனாவே சந்தேகம் தானம்மா. பிசாசு வந்துட்டானா இதயத்தில்,
அப்புறம் மலையாக தான் இருக்கும். எங்கே போனால், எந்த ஊருக்கு போனால், எந்த நாட்டுக்கு போனாலும் பிசாசு பெரிய பெரிய பிரச்சனை மலையாக கொண்டு வந்துடுவான். அதுக்கு தான் சொல்கிறது, சந்தேகத்தை நீக்கி விசுவாசத்தை கொண்டு வா. விசுவாசம்னா என்ன? விசுவாசத்தை தூக்கிற முடிக்கிறமாக்கி இயேசு. சந்தேகம்னா பிசாசு. சந்தேகம் மட்டும் கிடையாது பிசாசில். அந்த விசுவாசத்தில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்துகிறோம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்துகிறோம், ஒரு ஆள் பாய் கூடாமல். அப்போ இதயத்தில் சந்தேகமே இல்லை. அப்போ ஒரு ஆள் பாய் கூடாமல் கிறிஸ்து ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை கொடுத்தினா இதயத்தில் சந்தேகமே இல்லையே உனக்கு. போன உடனே அசுத்தாய் பயந்து போயிட்டே இருக்கும். பசுத்தாய் வரும், தேவதூதங்கள்லாம் வந்துடுவாங்க. எப்பேற்பட்ட தடையை நீங்கி போடும். போவோம் உண்மையாக பொய்யா நான் சொல்கிறதெல்லாம் விளக்குதா? கேட்கும் போதே விடுதலை ஆகணும். அப்போ இதயத்தில் சந்தேகம் வரக்கூடாது. நீ என்ன பண்ணா, அது மாமியார் ஆகட்டும், மாமனார் ஆகட்டும், நாத்தனார் ஆகட்டும், எல்லாருமே பகையும் கஷ்டமும் வெறுப்புமா இருந்தாக்கா, என் மூத்தனார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, என் மைதினி பைதினி, மச்சான் மாமன், வேலை செய்கிற இடத்துல பாஸு, ஊழியக்காரர், அந்த ஊழியர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, ஏகப்பட்ட சந்தேகம் வந்து தெரியல இதயத்தில். வெறுப்பு கஷ்டம் வந்து இதயத்தில். உடனே எந்த தடையும் நீங்க போலியா? கிறிஸ்துவ வாழ்க்கை ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சா? போய் செக்ரட்டரி வேலை செக்ரட்டரியில் தானே படிச்சிருந்தேன். போய் சேர்ந்துருந்தாக்க இன்றைக்கி 50 லட்ச ரூபா சம்பளம் சம்பாதிச்சு 4 வீடு கட்டி 4 கார் வாங்கியிருப்பேன். உங்கள் அப்பா செக்ரட்டரியல் வேலைக்கு தானே படிக்க வச்சாரு. என்ன படிச்சு நீ? பிஎஸ்சியை படிச்சா? பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு செக்ரட்டரி வேலை படிச்சு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்து சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு ஊழிக்காரனாக போகிறேன். போய் பெண்கள் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு நான் ஊழிக்காரிக்குன்னு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் நாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, சுயநீதி அநீதி கவலை பயத்தை இதயத்தில் வச்சுக்கினேன். கட்சியில் பார்த்தா ஒரு மயிலும் பயந்து போல. கட்சியில் உங்கள் தங்கச்சிங்கெல்லாம் பாரு, நல்ல லட்சமாக சம்பாதிச்சு காரும் பங்களாமா குடியும் குத்தனமாக்குறாங்களா இல்லையா? அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனால் ஊழியத்துக்கு வரல, ஆனால் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. எதுக்கு நம்ம அந்த ஜோலி இதயத்தில் சந்தேகப்படாமல் நம்ம எப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா உண்மை. அதனால தான் இப்போ யாரும் ஊழியத்துக்கு வராங்களா? ஊழிக்காரன் பிள்ளைகளே ஊழியத்துக்கு வரதில்லை. ஏன்னா ஊழிக்காரன் ஆயத்துட்டு சந்தேகத்துக்கு வந்து ஏகப்பட்ட தடையில் இருப்பான். பார்க்குதுங்க பிள்ளைங்கள்லாம். அப்பாவே பல பிரச்சனை, மலையாக பிரச்சனை இருக்குது அவருக்கு. எல்லாம் பைபிள் காலேஜில் ஈத்து மூட்டாங்க பாரு. ஒரு காலத்தில் பைபிள் காலேஜாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும். கொஞ்ச நாள் பார்த்து எல்லாம் பைபிள் காலேஜ் மூட்டாங்க. என்னன்னா இதயத்தில் சந்தேகம்லாம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு வைராய்கம் நன்மத்தையும் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனையை மேற்கொள்ள முடியாததுனால கட்சியில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஊழியத்து விட்டே போயிட்டாங்க. ஊழியத்துக்கு வரனா வரமாட்டாங்க. விசுவாசியாக கூட இருந்துக்கிறோம்பா. எதுக்கு அந்த ஊழியம்? ஏன் செய்தி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஊழியம் செய்யலாம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. எஃப்ஜிசி வெள்ளூர் இருக்குது. 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். என் எதையும் இயேசுவே தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் அன்பு கூறுது. ஒரு ஆள் பாய்க்கூடாமல். அப்போ சந்தேகமே இல்லையங்க. புரியலையாம்மா? எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பிரச்சனை பண்ணுற ஆளுக்கு பகையும் கஷ்டம் கொடுத்துனா இதயத்தில் சந்தேகம் வந்துடும். அந்த ஒரு சந்தேகம் அந்த மலை பெயர் போகணும். அதனால தான் இயேசு ஏற்ற இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறணும். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. இயேசு ஜீவனை கொடுத்து தேவனுக்கு அன்பு ஆதாம் வந்து முழுது. அவர் தான் இந்த வருஷம் சொல்கிறாரு. அவர் போய் நின்னா எல்லா தடையும் நீக்கிறாரம்மா. ஒரு குஷ்ரோகிக்கு வரான், எவ்வளோ பெரிய தடை குஷ்ரோகம். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக ஜீவசாரி. அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் ஒரு உதவி செய்கிறார் இருப்பார். அவன் சந்தேகத்தையே நீக்கிறாரு, அந்த வியாதியை நீக்கிறார், பிசாசை நீக்கிறார். உடனே பசுத்தாய் வந்து குஷ்ரோகியை சுத்தமாக்கிறாரு. அந்த குஷ்ரோக தடையை நீக்கிறார் இருப்பார். முடவன் செவடன் திமிர்வாதக்காரன் செத்தவனு கூட உயிரோடு இருக்கிறாரு. பாவத்திலேருந்து மரணத்து வெளியே பிசாசு கொண்டு வரான். இயேசு உயிர்த்தெழுஞ்சவனை தேவனுக்கு ஆதாம் வந்து ஒரு ஆள் பாக்கு உயிர்த்தெழு கொடுக்குறாரு. இப்போ மரண தடை நீ பசுத்தாய் செத்தம் உயிரோடு வந்தானா இல்லையாம்மா? மரணம் ஒரு தடையா இல்லையா? எல்லாமே தடை, பாதாளுமே தடை. நீ தடையை நிற்கிறாதான் நீ பரலோகத்துக்கே போக முடியும். இந்த பாவமும் மரணமும் பாதாளும் ஒரு பெரிய தடை மனுஷனுக்கு. பிசாசு கொண்டு வந்த தடை. அதை இதயத்தில் சந்தேகத்தை வச்சு நீ அதை நீக்கவே முடியாது. இயேசு தேவி நீதிட்டு உழித்ததில் பரலோக ராஜ்யம். அந்த தேவி நீதிட்டு உயிர்த்ததில் தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு கொடுத்தால் வழிய இந்த பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் மரணத்தையும் சமுத்திரத்தில் போட்டு மலையை போட்டு பரலோக ராஜ்யம் நீ போக முடியாது. நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா புரியலையா? கோடி ரூபா கொடுக்கும் இந்த காணிக்கை இந்த செய்தி கேட்டது. சரிம்மா. அப்போ இயேசு வசனம் என்னது? மார்க் 11:23 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இது என்ன நான் மொழிபெயர்ப்பு? தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருக்குமா?
இது சரியான மொழிபெயர்ப்பு என்னது? காட் கைண்ட் ஆஃப் ஃபைத், காட் கைண்ட் ஆஃப் விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் என்னன்னா ஜீவஸ்வர, தேவனாவே ஜீவன். இயேசு சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா, தேவனாவே ஜீவன் தான். நம்ம நன்மத்தை மாதிரியே தகுறா, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் ஜீவஸ்வர ஜீவரத்துக்கு வரணும். முதல்ல நீ நன்மத்தையுமிலே இருந்து மலையை பயந்து போன வாய் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. வருஷ கணத்தில் ஜெபம் பண்ணி அப்போது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள, தேவனுடைய விசுவாசம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்துக்கு அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். அதை பிதா ஆதாம் வந்து முழுவது அவர் தான். நம்ம தேவனு யாரை பார்த்தாலும் பகைச்சிங்கன்னு சாப்பிச்சிங்கன்னு நீந்தி தூசி இப்படியா இருப்பார் ஏசு தேவன் இவ்வளவா உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இயேசுவை தந்துருளி. பிதாவாகி இயேசு தந்தாரே இல்லை, ஒருத்தனுக்கு நல்லவன் கெட்ட உலகம் ஃபுல்லாக கொடுத்தாரா? ஆதாம் வந்து மூடு உலக ஜீவசரம் கொடுத்தார், பிதாவை ஆவி ஊற்றி ஜீவனை கொடுத்தார். இவ்வளவா அன்பு கொடுத்தார். உடனே மூணே நல்ல பாவம் அல்ல, சாபம் அல்ல, பாதம் அல்ல, இயேசு சிலுவையில் ஜெயித்து உயிர்த்தல் வந்து பசுத்த தேவதூர் வந்து பக்கால வானத்தோட பிசாதி தலையை நசுக்கி உலகத்தையே கொலை கொண்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா இருப்பார். பாவம் மரணத்தை தடுத்து பாதாளத்தை மழை பயந்து சமுத்திரம் பாதாளத்தை போனாரே இல்லையம்மா. தெரிஞ்சுக்கோ விஷயத்த, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக ஊழியத்தில். அதனால தான் பகை, கசப்பு, வைராக்கியம், கவலை, சோர்வு கடிந்து கொள்ளு. பிரச்சனை பண்ணுறாள் கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லி எச்சரி, ரொம்ப வருஷம் விளைகிறே. சில நேரத்தில் இயேசு சாட்டை கூட எடுத்துக்கினாரு, ஆனால் நன்மை தீமைக்கு போவே இல்லை, சந்தேகத்துக்கு போவே இல்லை. இயேசு மன்னிப்பு, அன்பு, இறக்கம், தேவை, நீதி உயிர்த்தது. பிதா குமார் ஆதாம் வந்து மூடு கொடுத்து அதில் கரெக்டாக இருந்தார். இந்தாரா இல்லையா? போய் நின்னா பார், எல்லா மலையும் பயந்து போகுது. சாபமா, பாவமா, மரணமா, தைத்திரமா. பழைய ஏற்பாட்டில் சூரியனே நில்லுன்றான், சந்திரனே நில்லுன்னா, கடலே போலந்துடுறான், அக்னி சூழல போகிறான், என்னென்னோ பண்ணுறான். எல்லாம் இயற்கை, வானம், பூமி, சமுத்திரம், மலை எல்லாம் கீழ்படுது நீ ஜீவனுக்குள்ளே இருந்தா. அதனால தான் என்னுடைய எல்லா செய்து சோயே ஜீவன் வேதாகம சத்தியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள பிரிமாரில் இங்கே பார், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்றாரு, மெய்யாகவே. இதயத்தில் பாவன்ட்டு மரணம் என்கிற சங்கீதி தேவி நீதி உயிர்த்தெல்வா. அதை பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலத்து கொடு பயந்து போய்த்தான் பசுத்தாய் வந்து தேவதூர் ஒன்று வெளியில பாவமலை, சாபமலை, மரணமலை, தத்து, பாதாளம் எல்லா மலையும் பயந்து போயிட்டு பசுத்தாய் வந்து எல்லா தடையும் நீக்கி அடுத்த கட்டத்துக்கு ஆசுவாத்து உயர்வு மேன்மை கனம் மகிமை புகழ்ச்சி கீர்த்தி போய் சேர்ந்து தான் அவன் ஜமலம்மா சோத்திரம். பசுது பிதாவே, இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய மலை பார். மனுஷ வாழ்க்கையில் வியாதி என்கிற மலை, சாபம் என்கிற மலை, தரித்திரம் என்கிற பாதாளம் என்கிற மலை, பலவிதமான பிரச்சனை, கடன் தொல்லை, சாப, பாவம், மரணம், தரித்திரம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம் எல்லாமே மலை தான். ஆதாமுக்குள் தான் மலையாக சுயந்துக்குது மனுஷ வாழ்க்கையில். வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த எல்லாம் போன இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, சுவந்து போகவும் கொடுக்க. அதை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா, அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இறக்கி கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா எல்லா அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூதர்களெல்லாம் பணிவிட செஞ்சாங்க. அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே சோத்திரம். எங்கு சுற்றி தின்றார், பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறார். எங்கே போனாலும் மனுஷனுக்குள்ளே ஏகப்பட்ட மலை, திமிர்வாதக்காரன், லேகன், பிசாசு, பெரும்பாடு உள்ள சிரி எல்லாம் அவிசுவாசம், அவநம்பிக்கை இருக்கிறாங்கம்மா. என்ன பண்ணுறாரு? அவனை நல்ல ஜீவசரு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம உன்னே சந்தேக பிசாசு ஓட்டு பசுத்தாய் வந்து அந்த திமிர்வாதக்காரன் அந்த வியாதி மலையை ஜெயிச்சிடறான். தரித்திர மலை, அவமான, அப்புறம் பாவம் செய்யாது, கிறிஸ்துக்குள்ளேரு. நானே திராட்சை செடி,
நீ கொடி ஒருவன் எண்ணில வார்த்தையால் நிலத்தை மிகுந்த கடி ஆசுவாத கடி தடெல்லாம் நீங்கள் ஆசுவாதமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு போகிறார். சொன்னாரா இல்லையா? திருப்பி நன்மை பாவத்தை செஞ்சாக்கா ஏகப்பட்ட சந்தை பிசாசு மலையாக இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. அதனால் ஆதாமின் சிந்தை மாறணும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். ஏசு மத்திய மார்க்கிலும் எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கூட அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பாவம் மண்டி விட்டு நீத்திய ஜீவன். அதை அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழுவதுக்கு குறித்து ஒரு ஜபம் பண்ணார். உடனே அசுத்தாய் பயந்து போகுது. வியாதி சாப பாவம் மன தரித்திரம் பசுத்தாய் வந்து விடுதலை ஆயிடுது. அதுக்கப்புறம் இனி பாவம் செய்யாதப்பா, இனி நன்மை தீமையில் போய் சந்தேகம் கவலை வெறுப்பு கசப்பு சுயநீதியில் போகாத. திருப்பி ஏகப்பட்டவர் பிசாசு மலைமலையாக பிரச்சனை சாப மலை மரண மலை தரித்திரம் பாதாள மலையாக இருக்கும். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தாலும் புதுசு படைகள் எல்லாம் ஓய்ந்து போயினேன். அவரே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தைகள் மிகுந்த கனி கொடுப்பான். ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதான பரலோக கனி கொடுப்பான். கதா அந்த வார்த்தை கொண்டு ஒரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுத்து கொடுக்குறேங்க. கதா கிராமங்களில் பட்டங்கள் தேசம் முழு உலகத்துக்கும் இயேசு எங்கும் சுற்றி தந்தார். எல்லாருக்கும் இயேசு நல்ல மேய்ப்பு ஜீவஸ்வர ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு வெளுத்து கொடுத்து அசுத்தாயத்தி பசுத்தாய் இறக்கி எல்லா சாபமல்ல பாவமல்ல மலமல்ல தரித்திரமல்ல பாதாளமல்லாம் நீக்கிட்டு சுகம் பல ஜீவன் ஆசுவாதத்தெல்லாம் கொண்டு வராரு. அப்புறம் நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவனில் பார்த்து நிலைத்திருங்க. மிகுந்த கனி ஆசுவாதகன் ஐஸ்வர்ய சமாதானம் சந்து பரலோகன்னு கொண்டு போகிறேன். ஆனால் உங்கள் பிள்ளைங்களாம் ஆதாம்குள்ளே பெற்றுட்டீங்க. நன்மத்தை மாதிரியே சாக கிடக்குது. சந்தேகம் கவலை பயம் வெறுப்பு கசப்பு ஏகப்பட்ட மலைகளை சந்திக்கிற சாபமலை பாவமலை மனமலை எங்கே பார்த்தாலும் மலைமலையாக தடைகள் பிசாசு கொண்டு வரான். இயேசு ஸ்கூல் கொண்டு வா. இயேசு ஜீவன் பண்ணி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாயத்தை பசுத்தாயிருங்க. தேவத்துக்குள்ள பணி வச்சு வாய்நாளில் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய கொண்டு வருவா. உலகம் 816 கோடிக்கு அதிகமாக இயேசு ஜீவன் இப்போ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுத்து கொடுக்குறேன். எல்லா சாபமலை பாவமலை மரணமலை தேவத்துக்குள்ள பாதாள மலை பயந்து போய் பசுத்தாயிருக்கு. தேவத்துக்குள்ள முழு உலகத்தை ரட்சிப்பு விடுதலை சுகம் பல ஜீவன் இது பரலோகராஜ்யம் உண்டாகிட்டு தாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். உங்கள் சேனல் FGCI வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகளுக்கு உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புதான் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 14/3/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் நிலத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. என் செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.